என்னோட விரோதிய எங்க காணோம்? கரண் எங்க இருக்கான்னு எனக்கு ஒரு முறை தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்துக்கு தெரிய மாட்டான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா நல்லதுதான். நீங்க இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரின்னு கரண் கிட்ட சொன்னா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதோட இது ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. இன்னைக்கு நட்டாஷாவை பத்தின உண்மையை அவன் கிட்ட சொல்ல போறேன். அவளோட எல்லா குட்டும் இன்னைக்கு அவன் முன்னாடியே வெளிப்படும். சோ இதுவும் நான் என் சார்பில் அவனுக்கு தர கிஃப்ட் தானே. எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி எறிஞ்சிடணும். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்களே பாருங்களேன், அவனே வந்து என்கிட்ட சாரி சொல்லுவான். இல்ல அவன் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பெரிய செலிபிரிட்டி இல்ல, சாரி எல்லாம் சொல்ல மாட்டான். ஐபோன் சார்ஜர் இருக்கா? எஸ் சார். இது போடுங்க. சார் இது ரொம்ப ஸ்ட்ராங் விஸ்கி. நான் இது ஒரு நிமிஷம் வரேன். ஓ காட் சமீர், எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐ மஸ்ட் டெல் யூ, அந்த பதஷோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த ராக்ஸி, அவனை நீ சும்மா வறுத்து எடுத்துட்டு செம்ம ஜாலியா இருந்தது. ஐ மீன் நீ ஒரே பஞ்ச்ல அவனை நீ மயக்கமாக்கிட்டியே. ஐ லைக் இட். ஐ லைக் இட். எனக்கு இந்த மாதிரி உன்னோட ஸ்டன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். எப்பவோ இதை சொல்லணும்னு நினைச்சேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், ஆனா சொல்ல முடியல, தைரியமே வரல. ஆனா இன்னைக்கு சொல்றேன். ஸ்ருதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வந்துடுறேன். கலக்கிட்டடா சாமி. நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்ட. நீ சுத்தமா பயப்படல. எஸ் சாமி, எஸ். இன்னைக்கு நீ ஃபைனலி ஸ்ருதிக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்ட. ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனுக்கு ட்ரிங்க்ஸ் தராத. ஓகே சார். நீ நீ எங்க போன? பிரீதா உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? உன் கூட தான் சந்தோஷமா இருக்கால. இந்தா, இது உன்னோட மாஸ்க்.
எனக்கு இந்த மாஸ்க் எல்லாம் தேவையில்லை. என் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உனக்கு தான் தேவை. நீ போட்டுக்க. கரண், உனக்கு என்னாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கரண், நீ என்ன காதலிக்கிறியா? அப்படிலாம் சொல்லாத. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்லு. இல்ல வேற யாரையாவது காதலிக்கிறியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா இல்ல வேற யாரையாவது? உன்னோட ட்ரீம் பாய் நானா இல்ல வேற யாராவதா? நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணி நீ தப்பு பண்ணல. அப்படிலாம் சொல்லாத. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லு. கரண், நீ என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ற. நீயும் என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நட்டாஷா, சீக்கிரம் கழட்டி விடு. பிரீதா, நம்ம பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டா. அவ இந்த ரெக்கார்டிங்கோட கரண் கிட்ட போயிடுவா. அப்படி போயிட்டா கரண்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். நான் கல்யாணம் ஆனவன அவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் சூசைட் பண்ணா கூட அவன் என்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எந்த இடத்துலயும் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆஃப்டர் ஆல், ஒரு கல்யாணமான பொண்ணோட மறுபடியும் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? பாயிண்ட் தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா இருந்தா எந்த ரீசனை சொல்லியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுல அவனுக்கு 2 பொண்டாட்டிங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஃபைல் ஆகுறதுலாம் அடுத்தது. அதுக்கப்புறம் ஐ எம் ஷூர் நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சிருப்ப.
ஆனா நம்ம அந்த பிரீத்தாவை எப்படியா தடுத்தாகணும். கரண் முன்னாடி நீ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஆனா எப்படி? அப்ப இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான். என்னோட ரகசியத்தை அவ உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே அடியா அவளோட வாயை அடைச்சே ஆகணும். அந்த பிரீதா, உன் அண்ணன் ரிஷப், அவங்க 2 பேருக்கு உள்ள அஃபேர் இருக்கு. அட, இன்னைக்கு ரிஷப் கூட பிரீதா இருக்கா, நாளைக்கு வேற எவ்வளவு இருப்பா. வாட்? உனக்கு எதுவும் புரியலையா? உன் கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? ராக்ஸி, கரண் இன்னமும் பிரீதா மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் பிரீதா இவகிட்ட எதையும் சொல்லிருக்க மாட்டா. ஆனா ஒரு செகண்ட், அங்க பாரு, யார் அந்த ஆளு? அவ கரண் கிட்டல போறான். உன் தலையெழுத்து எப்படி இருக்கு பாத்தியா கரண்? எல்லா பொண்ணுங்களும் உன்னை நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் உன்னை கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ யாருக்காக கனவு கண்டியோ அவ இன்னொருத்தன் கனவுல இருக்கா. ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. பிருத்வி, நீயா? அப்போ நீயா கரண காயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த? ஃபர்ஸ்ட் நீ தான் சொல்லிருக்கலாம்ல, தேவையில்லாம கஷ்டத்தை கொடுத்துட்டியே. ஆனா ஏன்? ஆட லூசுங்களா, என்னோட இந்த குரல் இருக்கு, இது வேர்ல்ட் ஃபேமஸ். கேட்டதும் இது பிருத்வி மல்ஹோத்ராவோட குரல் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரீதா கிட்ட நான் அரவாணி மாதிரி போய் நின்னேன். ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? நான் என் குரலை மாத்த மறந்துட்டேன். பிரீதா 1 செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். நீ பிருத்வி மல்ஹோத்ரான்னு சொல்லிட்டா. அங்க பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க. யாரு முன்னாடியாவது நான் வாயை திறந்தேன்னா யாராவது என் குரலை கேட்டுட்டா 1 செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க பிருத்வி மல்ஹோத்ரா. முதல்ல சொல்லு, நீ எதுக்கு கரண கொல்லணும்னு நினைக்கிற? என்ன கேள்வி இது? சீரியஸ்லி நான் ஏன் அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன்னு நீ என்கிட்ட கேக்குறியா? எவ்வளவு காலமா லூத்ரா ஹவுஸ்ல இருக்க, உனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் நீ என்கிட்ட நான் ஏன் அந்த கரணை கொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேக்குற. அந்த கரண் இருக்கானே, என்ன நாசம் பண்ணிட்டான். இப்ப ஏன்ட்ட நான் அவனை நாசம் பண்ண மாட்டேன். அவனை நேரா மேல அனுப்பிடுவேன். இன்னைக்கு நான் அவனை கொல்ல போறேன். இன்னைக்கு அவன் இந்த உலகத்துல வாழ போற கடைசி நாள். இன்னைக்கு நான் அவனுக்கு ஈம சடங்கு செய்வேன். அவனை காலி பண்ணி மேல அனுப்பிச்சிடுவேன். அவனுடைய கதையை ஒரே அடியா நான் இன்னைக்கு முடிக்க போறேன். இல்ல, நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. நீ கரணை டச் பண்ணணும்னு கூட நினைக்க கூடாது. கரணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அவன் உன்னை என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஜஸ்ட் ஷட் அப். கரண் என்ன கல்யாணம் பண்ணிப்பான். ஒருவேளை நீ எனக்கும் கரணுக்கும் நடுவுல வந்த என்னோட பிளான கெடுக்க நீ முயற்சி பண்ணன்னு வெச்சுக்கோ பிருத்வி. ஐ ஸ்வேர், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பிருத்வி மல்ஹோத்ரா யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். அதோட உன்னை பார்த்து சுத்தமா பயப்பட போறதில்ல. ஒருவேளை நீ இந்த மாதிரி இப்படி பயங்கரமா மிரட்டினா நான் உடனே பயந்துருவேன்னு நினைச்சா தப்பு. ஆனா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுல உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். என்கிட்ட ஒரு டீல் இருக்கு. என்ன டீல்? இங்க பாரு, நீ கரணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அப்ப சரி பண்ணிக்கோ.
ஆனா டீல் என்னன்னா, உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் ஆன உடனே கரனுடைய எல்லாம், அவனுடைய பணம், அவனுடைய சொத்து, அவனுடைய எல்லாமே என்னோடது. சொல்லு, என்ன ஒத்துக்கிறியா? பாத்தியா, 1 விட 2 பெட்ரு, 2 விட 3 பெட்ரு. என்ன? நான் ஏன் பணத்தை உனக்கு எதுக்கு தரணும்? இவன் யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? இப்ப இவன் என்ன சொன்னா? 1 விட 2 பெட்டர், 2 விட 3 பெட்டர். நட்டாஷா, புரிஞ்சுக்கோ, பிருத்திவால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். டீல்? யா ஃபைன், வாட் எவர். டீல். குட். இங்க பாரு, நான் இப்ப வெளியில போறேன். வெளியில வண்டியில வெயிட் பண்ணுவேன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டா, ஐம் ஜஸ்ட் அ கால் அவே. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நான் உங்களுக்கு தேவைப்படுவேன். இந்த பிருத்வி ரொம்ப புத்திசாலி. இவனை விட்டு விலகியே இருக்கணும் ராக்ஸி. ரிஷப் சார், பிரீதா, நீங்க கரணை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? கரண் அவன் உங்களோட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வெளியே போனானே. சரி, பரவாயில்ல, கேரி ஆன். தேங்க்யூ. கரண், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பார்த்தா தெரியல, நான் பிஸியா இருக்கேன். கரண் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆக்சுவலா என்னை விட என் பொண்ணு தான் உங்களுக்கு ஃபேன். யூனோ, வெரி கிரேசி. உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? வெயிட்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க கரண்? சொல்லு. பிஸியா இருக்கியா இல்ல என் மேல கோவமா இருக்கியா? ஏன் நான் உன் மேல கோவமா இருக்கேன் ஏன் தோணுது? கோவமா தான் இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன். அது ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுவும் கோவமா. நம்ம எப்போது சந்தோஷமா இருந்திருக்கோம்? நம்ம 2 பேரும் ஒன்னா என்னைக்காவது சிரிச்சு பேசியிருக்கோம்? எப்போது சந்தோஷமா இருந்திருக்குமா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கரண்? நீ சந்தோஷமா இருந்த, நான் உன்னை பார்த்தேன். வேற ஒருத்தரோட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்கிட்ட என்ன இல்லைன்னு என் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுற? இன்னைக்கு எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இல்ல கரண், ப்ளீஸ் போதும், குடிக்கிறத நிறுத்து. போதும் கரண். ஏன்? உனக்கு உன் கேள்விகளுக்கு பதில் வேணும்ல, அதத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க இல்ல. ஒருவேளை நம்ம இங்க பேசணும்னா யாராவது குறுக்க வந்துருவாங்க. நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன். தனியாவா? ஆமா. என் கூட வா. எங்க? வெளியே போலாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஃபைனலி நீ என்கிட்ட எதையோ சொல்ல போறல்ல? வா கரண். உன்னை சந்திக்கிறேன், அதுவும் தனியா.
ரிஷப் சார், பிரீதா அது நான் கரண வீட்டுக்கு வெளியே வர சொல்லிருக்கேன். அப்பதான் என்னால அவன்கிட்ட தனியா பேச முடியும், சொல்ல முடியும். இன்னைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி அண்ட் இதெல்லாம் சொன்னா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் முதல்ல போறேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்களும் வாங்க. அதோட நட்டாஷாக்கு எதிராக நம்ம கிட்ட எவ்வளவு ப்ரூஃப்ஸ் இருக்கோ, நம்ம என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணமோ, என்னெல்லாம் பிக்சர்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. அவன் கிட்ட நாம எல்லாத்தையும் காட்டணும். அந்த நட்டாஷா எவ்வளவு மோசமானவன் அப்பதான் ப்ரூவ் ஆகும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரீதா. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் அங்கே நான் இருப்பேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் உங்களை வெளியே விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுங்க. தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க. நான் எல்லா ப்ரூஃபையும் அவனுக்கு காமிச்சிடுவேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கூலாக இருங்க. ஏன்னா இது ஹாப்பி மூமெண்ட். அதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ நீங்களும் என் கூட வாங்க. அப்புறம் நான் கரண் கிட்ட பேசிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடும்போது நீங்க எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வாங்க. கரண் இப்போதைக்கு சரியானதும் நாங்கள் எல்லாரும் உங்கள் 2 பேருடைய ஆனிவர்சரியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா?